மஞ்சுமெல் பாய்ஸ் படத்திற்கு பின் பரபரப்பான சுற்றுலா தலமாக மாறிவிட்டது கொடைக்கானலின் குணா குகை. கடந்த ஓராண்டில் மட்டும் 18 லட்சம் பேர் பார்வையிட்டிருக்கும் நிலையில் குகைக்குள் என்ன இருக்கிறது என்பதை வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு காலத்தில் டெவில்ஸ் கிச்சன் என்ற பெயரில் பயமுறுத்தப்பட்ட இந்த பகுதி கமல்ஹாசன் நடித்த குணா படத்திற்கு பின் குணா குகை என்ற பெயரில் கொடைக்கானலின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா பகுதியாக மாறியது. இந்த சூழலில்தான் கடந்த ஆண்டில் வெளியானது மஞ்சுமெல் பாய்ஸ் என்ற மலையாள படம். குணா குகைக்குள் உள்ள பள்ளத்தில் விழுந்த நண்பரை மீட்கும் போராட்டத்தை மையக்கருவாக கொண்டு இந்த படம் வெளியான பின் கொடைக்கானல் வருபவர்களின் முதல் தேர்வாக குணா குகை உருவானது. குகைக்குள் உள்ள மிகப்பெரிய பள்ளத்தில் 12 பேர் விழுந்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டார். தொடர் உயிரிழப்புகளால் கடந்த 2006ஆம் ஆண்டு குகைக்குள் செல்ல முடியாத அளவுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டன. ஆனால் படங்களில் மட்டுமே பார்த்த குணா குகைக்குள் அப்படி என்னதான் இருக்கிறது என்ற ஆர்வத்தில் இங்கு படையெடுப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துதான் வருகிறது. போட்டோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. பட் இட் வாஸ் சோ குட் டு வியூ இன் பர்சன். ஸோ எல்லாருமே இங்க வந்து கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பார்க்கணும். அண்ட் மோர் ஓவர் குணா கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த கண்மணி அன்போடு அந்த பாட்டுக்காகவே இங்க வந்து பார்க்கலாம். கேவை பார்க்க முடியலன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஹிஸ்டரிஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் உள்ள போயிட்டு கொஞ்சம் நிறைய சூசைட்ஸ் அது இதுன்னு நடந்திருக்கு மாட்டிக்கிட்டு இது பண்ணனால. பட் யா ஒரு சில விஷயம் வந்து இப்படி இருக்கிறதும் ஓகே தான். அது வந்து நம்ம ரியாலிட்டியை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரீல்ஸ், ஷார்ட்ஸ், செல்ஃபி எடுப்பதற்காகவே பெருங்கூட்டம் வந்தாலும் வனத்துறையினர் அமைத்துள்ள தடுப்பு கம்பிகளை மட்டுமே பார்த்து செல்கின்றனர். இதனை தடுக்க குகைக்குள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள போட்டோ அல்லது காட்சிகளாக திரையில் ஒளிபரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கீழே வந்து தான் நம்ம விசிட் பண்ணிட்டு வரோம். ஃபுல்லா ஒரே கம்பி வேலி போட்டு அது எதுவுமே தெரியாம தான் பார்த்துட்டு இருக்கோம். வந்து போட்டோஸ் மட்டும் தான் எடுக்கிறோம், வேற எதுவும் பண்ணல. இங்க வந்து பீப்புள்ஸை பாக்குறோம் மெயினா, வேற எதுவும் இல்லை. ஆனா என்ஜாய்மெண்டா இருக்கு. வந்து போட்டோ ஷூட் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த கேவை மட்டும் எதனா கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி எதனா கேமரா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, சொல்லவே தேவையில்ல. நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியா நிறைய இருக்கு. நீங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும். மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வெளியான பின் குணா குகைக்கு மட்டும் நாளொன்றுக்கு சராசரியாக 5000 பேரும் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 18 லட்சம் பேரும் வந்து சென்றுள்ளனர். சன் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.